வழக்கம் போல் பேருந்து கட்டணம் வந்து 4000 ரூபாய் வரைன்னு போயிட்டு இருக்குது. அமைச்சர் ஒரு முறையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரத்யேகமான விழா காலங்களில் கட்டணம் உயர்வு இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் ஒன்று தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மாமூல் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி கத்தி எடுத்து போய் குத்திட்டு மாமூல் கேட்டால் ஒரு ரேட்டு, அது போல தான் நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி சொன்னார்னா ரேட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஜனங்களுக்கு ரேட் அதிகமாகுது பற்றி இல்லை, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு ரேட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். தேர்தல் செலவுக்கு நான் தானங்க பண்ணணும். அமைச்சர் தானே, என் பங்குக்கு நான் பண்ணணும் இல்லைங்க. இப்போ கல்யாணம் வச்சா 100 கோடி ரூபாய் வச்சு பண்ணணும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் அந்த திருமணத்தை பற்றி 100 கோடி ரூபாய் செலவு இருக்கு இல்லைங்க. அப்போ தானே என்ன மினிஸ்டர்னு மதிப்பாங்க, அப்போ தானே எனக்கு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, அப்போ தானே அமைச்சரவையே எனக்கு கொடுப்பாங்க. இதோ நான் எங்கேருந்து எடுப்பேன்? அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவின் ஊதுகுழல் ஆயிடுச்சு நம்ம பார்க்குறோமே. விடுதலை சிறுத்தைகள் தோழர் திருமாவளவன் இந்த மதுவால் வரக்கூடிய விளைவுகள் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் சொன்னதனுடைய அந்த விளைவுகள் இதெல்லாம் வச்சு தான் இந்த மது ஒழிப்பு வந்து எடுத்தே ஆகணுன்ற நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. இந்த ஒத்த கருத்துடைய பொது நோக்கத்துக்காக செய்கிறோம். ஒத்த கருத்துடையவர்கள் எல்லோரும் வந்து இணையலாம், அதிமுக கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு. கூட்டணியே மாறப்போகிறதா, இதுவாக போகிறதுன்னு. அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நம்ம எப்படி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன் அப்படின்னு அவங்க அந்த தேர்தல் பரப்புரை இருப்ப நான் பார்த்தேன். ஐயோ தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான விதவைகள் இருக்காங்க, இதுக்கு காரணம் இந்த குடி தான் அப்படின்னு பேசுறாங்க. ரொம்ப வந்து அப்புறம் தான் தெரியுது இவங்க நயன்தாராவெல்லாம் பின்தள்ளிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்திருக்கணும், மதுவை நாங்கள் ஒழிச்சே தருவோம், முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்னு. அடுத்தது பார்த்தா 2021 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே போய் எப்படி இத்தனை அந்த கள்ளக்குறிச்சி மரணம், அந்த சாவு தான் அந்த போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு இதுவாக இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ நான் எம்ஜிஆர் செத்தா நினச்சி இப்போ நான் ஆழணும் போல இருக்கு. அப்போ நீங்கள் அந்த இதுதான் உண்மையில் நோக்கம்னா நீங்களே இவ்வளவு நாள் கேட்கல. எத்தனை முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க? நீங்கள் கேட்டு மறுதளித்தின் அடிப்படையில் இப்படி போறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் அதில் பதில் சொல்லலாம். காலையில் வேலை செய்கிற போகிறவங்கலாம் குடிச்சிட்டு போகணுன்ற ப்ரொமோட் பண்ணுறது திமுக மாமேதைகளை தவிர யாரும் வேறு யாரும் பண்ண முடியாது. விசிக்காவே ஒரு மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாடு பெரிய பேசப்பட்டது, நிறைய கூட்டம் வந்தது. ஆனால் அந்த கூட்டமே எதற்கு நடத்தப்படுதுன்னு சொன்னால் இந்த எம்பி சீட்டை கூட கேட்கலாம். தமிழினம் ஒரு பெரிய இடத்தை தொடரும், ஒரு உயர்வை எட்டணும். அதுக்கு இவங்களோட பங்களிப்பு தேவையா இருக்கு. இவங்க தனியா இருக்கிறதுனால தான் இன்னமும் கூட 20 விழுக்காடு வச்சுட்டு ஆதிக்குடியில் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஒரு பெரிய அமைச்சரை கூட ஆதி திராவிட நலத்துறை தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிதான் இப்போ அப்போ அவ்வளவுதான் உங்களோட தகுதின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள். உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன? மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன? உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ பரவலாக வந்து 3 நாள் விடுமுறை, மிலாது நபி விடுமுறை எல்லாம் சேர்ந்து வெளியூர் பயணம்ன்றது ரொம்ப பரபரப்பாக மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் பேருந்து கட்டணம் வந்து 4000 ரூபாய் வரைன்னு போயிட்டுருக்குது. அமைச்சர் ஒரு முறையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரத்யேகமான விழா காலங்களில் கட்டணம் உயர்வு இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு முறையும் பார்த்தா அந்த ரேட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க. அரசு பேருந்து அந்த அளவுக்கு இயக்கப்படுகிறதா இல்லையான்னு பல கேள்விகள் வந்து இருக்குது. இது யார் தான் இதை பற்றி பேசுறது? இது நீங்கள் ஒன்று தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மாமூல் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி கத்தி எடுத்து போய் குத்திட்டு மாமூல் கேட்டால் ஒரு ரேட்டு, ஒரு ஆள் அனுப்பிச்சு அப்படி கேட்டால் ஒரு ரேட்டு, அவரே போனால் ஒரு ரேட்டு. அப்போ எப்படி ஒரு ரவுடி எடுத்து போய் கத்தியை குத்திட்டு கேட்டால் ஒரு ரேட்டோ, அது போல தான் நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி சொன்னார்னா ரேட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஜனங்களுக்கு ரேட் அதிகமாகுது பற்றி இல்லை, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு ரேட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ ஐயோ நான் அமைச்சர் பெரிய நடவடிக்கை எடுத்துருவார் போகிறதே அப்படின்ற பயம் வராது. இந்த வாட்டி இவருக்கு என்ன சேர்க்கணுமோ சேர்க்கணும், இந்த வாட்டி வேறு கூட வேறு கேட்பார் போகிறதே, வண்டிக்கு உடனே அவங்க அசோசியேஷனை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து வசூல் பண்ணி ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி யோசனை பண்ணுங்களேன், ஏன் விலை கூடணும்?
இப்போ பொங்கல் நேரத்துலையோ தீபாவளி நேரத்துலையோ இல்லை இது போல பெரிய லீவ் வர நேரத்துலையோ இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போறீங்கன்னா 600 கிலோமீட்டர்னா இந்த லீவு நாளில் தள்ளி போயிடுமா, 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுமா, அது இன்னும் கூட 200 கிலோமீட்டர் போகணுமா? அப்படி 200 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிறதா இருந்தால் அதுக்கேற்ற எரிபொருள் ஊற்றணும். ஒரு டிரைவர்ன்றது மாற்றத்துக்கு 2 டிரைவர் போடணும். வண்டி தேய்மானம், அதனால விலை கூடுதல்னு சொல்லணும். அதே வண்டி காலையில் புறப்பட்டா சாயங்காலம் போகிற அதே வண்டி பண்டிகை நாள்லையும் அவ்வளோ தூரம் தான் போக போகுது, லீவு நாள்லையும் அவ்வளோ தூரம் தான் போகுது. அவ்வளோ டீசல் தான் அதுக்கான கன்சியூம் ஆக போகுது. அப்படி இருக்கும் விலை மட்டும் எப்படி கூடுது? அப்போ இது ஒரு கட்டணம். இல்லை அதான் அந்த ஏன் அந்த ஒரு முறையும் சொல்றாரு, ஒரு முறையும் விலை ஏறிக்கிட்டே தானே அது தானே வைக்கிறாங்க. அது வந்து இவங்க ஃபார்முலா சொல்லுவாங்க, இவங்க வசூல் பண்ணுறதுக்காக இவங்க சொல்லுவாங்க, மிரட்டல் துணியில் சொல்ல. இப்படி பாருங்களேன், எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்காங்க? கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, எந்த முறையில் எப்போ வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து எத்தனை வண்டி நிறுத்தப்பட்டது அல்ல உரிமம் ரத்து செய்யப்பட்டதுன்னு பாருங்க. ஒரு பொழுதும் இல்லை. ஆனால் பார்வைக்கு ஒரு தோரணை வரும்போது இப்போ ஜனங்க திட்டிக்கிட்டே போவாங்கல்ல, போகும்போது ஏதோ நடவடிக்கை எங்கே எடுக்கிறாங்க போலதுன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிப்பாங்க. ஏற்கனவே இங்கேருந்து பேருந்து நிலையம் தள்ளி போயிருக்குதே ஜனங்களுக்கு, அதுவே ஒரு பயணமாக இருக்குது, அதுவே வெளியூர் போகிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு. அப்போ இது ஒரு பயணத்துக்கு இதுக்கே ஒரு பெரும் கட்டணமாகுது. அப்போ அதையும் அதிகமாக கட்டணமாகுது. குறைந்தபட்சம் இந்த மாதிரி நேரங்கள்லையாவது அது ஒரு கட்டுப்பாட்டு கூடும், ஏதோ ஒரு மெஷர் இருக்கணும்ல, ஒரு வழிமுறை இருக்கணும். எப்படி கட்டணம் கூடுது, ஏன் கூடுது? இல்லை செய்ய முடியலையா அவங்களால, கட்டுப்படுத்த முடியலையா, இல்லை மனசு இல்லைங்களா? செய்ய விரும்பல செய்ய விரும்பல. ஏன் விரும்புனா, இது வந்து நிறைய வியாபாரம் நேரத்தில் நிறைய வசூல் பண்ணிக்கணும், மாமூல் வாங்கிக்கிற மாதிரி. இப்போ வந்து இவங்களும் அதிகமாக வாங்கிப்பாங்க. இப்போ இந்த விலையை எதனால் ஏற்றுறாங்க? நிறைய பேர் பயணம் பண்ணணும், நிறைய பேரும் பயணம் பண்ணுறதுக்கு போதுமான வண்டி இல்லை. அப்போ யார் அதிகப்படியான பணம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு போக்குவரத்தை ஏற்பாடு பண்ணணும். அப்போ யார் அதிக பணம் கொடுப்பாங்க, யார் எவ்வளோ அதிகமாக வாங்க முடியும், எவ்வளோ டிமாண்ட் பண்ண முடியுன்ற அடிப்படையில் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரின் கீழே இந்த விலை எவ்வளோ கூட்டி வைக்க முடியுமோ வைக்கிறாங்க. அப்போ அதை வச்சா போக்குவரத்து அமைச்சர் ஒத்துப்பாரா? எனக்கு அந்த குடுன்னு கேட்பாரு. அந்த வகையில் கேட்டு வாங்கி தின்னுட்டா அப்புறம் விலை எப்படி குறையும்? நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா யாருமே நீங்கள் எடுத்துங்க, அது சினிமா தியேட்டரில் இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயுமே இருக்கட்டும், எந்த கட்டணமும் ஏன் வந்து உங்களுக்கு தலைதெறிக்க அது விலை ஏறுது, ஏன் எந்த கட்டுப்பாட்டு இல்லாமல் கூட்டிக்கிட்டே வருதுன்னா அதை கட்டுப்படுத்துகிற உண்மையில எந்த எண்ணமும் இல்லாத பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் நடவடிக்கை. ஆனால் நீங்கள் ஒரு கட்டிங்ஸ் தேவைப்படுதுன்னு பாருங்களேன், எல்லா வண்டியும் அங்கங்கே நைட்லேயும் நிறுத்துவாங்க. அதான் அதிக விலை நீ இறக்கு, ரூல்ஸ் படியில் இந்த வண்டி இறக்கி நடு இரவில் போன முறை நம்ம பார்த்தோம். பேசஞ்சர் அங்கேயே இறக்கி விட்டு பயணிகளை வேற ஒரு வண்டி எப்படின்னா போங்க அப்படி பயணிகள்லாம் எதிர்த்து அந்த ஆர்டிஓ சண்டை போட்டெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ அடிப்படை நோக்கமாக என்ன இருக்குன்னா, இந்த பீரியடில் மினிஸ்டராக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிக்க முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த மினிஸ்டர் கட்டிங் வாங்குவார், தைரியமாக வச்சுக்கலாம். அப்போ மக்களை பற்றி கவலை இல்லை. அவங்க குறைந்தபட்சம் அந்த ஆம்னி பேருந்து ஓட்டுறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, கட்டுப்படணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, மாரல்ஸ் படி அறத்தின்படி இயங்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணமே அவங்களுக்கு வரமாட்டேது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவர் கேட்க போறாரு. நம்ம அதிக விலை கட்டணம் வைக்கலனாலும் இவங்க கேட்க வேண்டியது கேட்க போறாங்க. இப்போ வேற வழியில் நம்ம அதை வாங்கிக்கிட்டாதான் இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியும், இவங்களுக்கான பங்கு கொடுக்க முடியுன்றதுக்காக அவர்களும் ஒரு விதமான மறைமுகமான நெருக்கடியில் தள்ளப்படுறாங்க. அதனால கட்டணம் ஏறுது. இதுக்கு வழினா நடவடிக்கை எடுப்பது தான் ஒரே வழி. காசு உள்ளவங்க போவாங்க. நான் காசு இல்லாதவன், குறைவா இருக்கிறவன் 4000 ரூபாய் ஒரு டிக்கெட் விற்குதுங்க. 4 பேர் கணவன் மனைவி 2 மகன் போனோம்னா 16000 ரூபாய். அது 16000 ரூபாய் கொடுத்து ஒரு 4 நாள் செலவு பண்ணிட்டு வரணும் ஒரு சாமானியனால. 16000 ரூபான்றது நீ சென்னையில் இருக்கிற ஒரு மத்திய தரத்தான சம்பளம் அதுதான். அப்ப எளியவர்களுக்கெல்லாம் வந்து போய் வீட்டுக்கு போகிறதுக்கோ போகக்கூடாதுன்ற எண்ணம் மாதிரி என்ன அது பூஷ்வாத்தனமான சிந்தனை. நம்ம அப்படி இருந்தால் பார்க்க வேண்டியது. உண்மையிலேயே இப்போ நம்ம இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் எப்போதான் மாறும் நமக்கே உண்மையில புரியல. இப்போ அதை நோக்கி தான், இதெல்லாம் நோக்கி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை நம்ம நகர்த்துறோம். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாதுன்ற ஏற்பாடு சேர்த்து நம்ம ஆட்சி இதெல்லாம் பாடம் கற்றுக்குறோம். அப்போ இப்படி வரக்கூடாது. நான் இப்படி சொல்கிறேன், முதல் வாய்ப்பு யாருக்கா இருக்கணும்? சாமானியனுக்கு இருக்கும். ஏன்னா 16000 ரூபாய் கொடுக்குறவனால ஒரு காரில் கூட போயிட முடியும். 4 பேருக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு கூட போயிட முடியும். ஆனால் 4000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு வரவனுக்கு தானே பொது போக்குவரத்து தேவை. அவனுக்கு தானே இந்த ஆம்னி பேருந்து, சாதாரண பேருந்துல உதவி பண்ணும். அப்படி எந்த விதம் எண்ணமும் இல்லாமல் திமுக அரசு இயங்குறது, குறிப்பா போக்குவரத்து துறை அமைச்சர் இயங்குகிறாரு. இன்னும் அவரை கிட்ட என்ன சொல்லுவார்? இல்லைங்க கட்சி மாநாடுன்னு வச்சுட்டா நான் தானங்க செலவு பண்ணணும், தேர்தல் செலவுக்கு நான் தானங்க பண்ணணும், அமைச்சர் தானே என் பங்குக்கு நான் பண்ணணும் இல்லைங்க. இப்ப கல்யாணம் வச்சா 100 கோடி ரூபாய் வச்சு பண்ணணும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் அந்த திருமணத்தை பத்தி. 100 கோடி ரூபாய் செலவு இருக்கு இல்லைங்க. அப்பதானே என்ன மினிஸ்டர்னு மதிப்பாங்க, அப்பதானே எனக்கு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க.
அப்பதான் அமைச்சரவை எனக்கு கொடுப்பாங்க. இதோ நான் எங்கேருந்து எடுப்பேன், நான் அங்கேருந்து தானங்க எடுப்பேன் அவர் கேட்பாரு. அப்படியே ஹைரார்கி படி அப்படியே மேலேருந்து கீழ் வரைக்கும் ஊழலாவே தான் போயிட்டு இருக்கு இந்த அரசு. அப்படிதான் மக்களை பத்தி சிந்திக்கல, மக்களுக்காக இது இல்லை. எந்த விதமான கிஞ்சித்தும் மக்களோட கவலைகளை படுகிற ஏங்க மக்கள் மேல கவலை இருக்கிறவங்க ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவாங்களாங்க? அது என்ன ஒரு அறிவு உள்ளவன் செய்யற வேலையா அது? இந்த மாதிரி நாட்டில் நம்ம அவ்வளோ பெரிய பணக்கார நாடாங்க, இது யார் செய்யற வேலைங்க? ஃபார்முலா 4 பந்தயத்தில் நீங்க கலந்துக்கணும், ஒரு கார் வாங்கணும்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணுங்க. கார் விளையாட்டுக்காக 1 கோடி ரூபாய் செலவு செய்யணும், எப்படிங்க சாமானியனானவன் இருக்கலாம்? அவனை பத்தி தான் ஒருத்தர் யோசிப்பாருன்னா அவர் எப்படி சாமானியர்களோட வழியை தெரிஞ்சவரா இருப்பாரு? என்னைக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒழுகிற பேருந்துல போயிருப்பாரா? என்றைக்குன்னா ரேஷன் கடையில் நின்று வெயில்ல நின்று அவர் மளிகை சாமான் பொருள் வாங்கி இருப்பாரா? என்னைக்குன்னா அரசு மருத்துவமனையில் போய் ஒரு ஊசி போட்டிருப்பாரா? ஏதாவது ஒரு சாமானியனோட அது எதுவுமே தெரியாதனாலதான் அவர் வான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றதுனால தான் அவருக்கு சாமானியர்களோட வழி தெரியல. அதனால தான் அவர் ஃபார்முலா 4 நடத்துறாரு. நீங்க வேற யாராவது நாம் தமிழர் தம்பி யாராவது ஒருத்தர் போக்குவரத்துல இருக்காரு, 250 கோடி ரூபாய் செலவு பண்றதா நீங்க குறைஞ்சது ஒரு 50 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த 250 ரூபாய்க்கு விளையாட்டு திட்டம் 2 ஏக்கர் வாங்கலாம். எல்லா ஊர்லயும் அவ்வளோ 5 லட்சத்துக்கு கொடுத்தீங்கன்னா 2 ஏக்கர் கிடைக்கும். பள்ளிக்கூடம் ஒதுக்குப்புறமா தான் இருக்கு. அந்த விளையாட்டு திட்டம் கிடைச்சதுன்னா எத்தனை பிள்ளைங்க ஓடுவாங்க, ஆடுவாங்க, இந்த விளையாட்டு போட்டிகள் ஈடுபடுவாங்க, அவங்க கை கால் எவ்வளவு வளரும். புதுசா வாங்கலாமா நிறைய? நீங்க நான் விளையாட்டுன்றதுனால சொன்னேன், அவர் விளையாட்டு துறைன்றதுனால பேருந்து பூச மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தனியார் மையத்துக்கு போயிட்டு இருக்கேன். இன்றைக்கு உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர் இருக்காங்களே, அவங்க 4000 பேர் இன்னைக்கு திடீர்னு வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. சரி, இன்றைக்கு இரவு போராட்டம் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை தனியார் மயப்படுத்துறாங்க. குறிப்பிட்ட 2 ஜோன் சொல்லி இந்த ஜோன்ல இனிமேல் தனியார்கிட்ட தான் நீங்க அணுகணும். அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்கள், துப்புரவு தொழிலாளர்களை கான்ட்ராக்ட் பணியாளர்கள் அமர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரசு கட்டுப்பாட்டில் இருக்க. ஆமா, ஆப்ல வரணும், ஒரு செயலி மூலமா வரணும்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 4000 அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க துப்புரவு தொழில் பண்றவங்க. இதை நம்ம பேசுவோம் அருந்ததியருக்காக. ஆனா நாம் தமிழர் கட்சி அருந்ததியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணா அதற்கான விஷயத்துக்காக வேற யாரும் போராடல இது வரைக்கும். நேற்று இரவு ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்குதான் தகவல் வந்திருக்கு. நம்மளே நாம் தமிழர் கட்சி பேசி அரசியல் செய்து யார் போராடிடுவா? அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவின் ஊதுகுழல் ஆயிடுச்சு நம்ம பாக்குறோமே. இன்னும் இப்போ தொழிற்சங்க அளவுல கூட நாம் தமிழர் கட்சியினோட தொழிற்சங்கத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா பெரும்பாலும் எல்லா கட்சி மனம் ஆச்சரியங்களும் விருப்ப வெறுப்புகளையும் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இந்த தொழிலாளர் இருந்தாங்க. ஆட்டோ சங்கத்துல இருந்து இருப்பாங்க, மின்சார வாரியம் இபில இருப்பாங்க, போக்குவரத்து துறையில இந்த துப்புரவு துறையில இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கூடவே இருப்பாங்க. ஆனா அவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த மாதிரி வர்க்க பேதம், தொழிலாளர் பிரச்சனைன்னா முன்னின்று போராடுவாங்க. ஆனா அவர்கள் கூட இந்த மருத்துவ பணியாளர் பிரச்சனையிலையோ, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையோ, இல்லை போக்குவரத்து ஊழியர்களோட பிரச்சனையோ, அவங்களுடைய ஓய்வூதியங்கள் கொடுக்கப்படாத பிரச்சனையும் சரியான விதத்தில் செயல்படல. அதனால அந்த தொழிலாளர் கூட்டங்கள் இருக்குல்ல, அவங்க அந்த வாக்காளர்கள் அவங்க கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இப்பவும் கூட இந்த போக்குவரத்து இந்த கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் எந்த வேலையும் செய்யலை. இப்போ அவங்க நகர்ந்து நம்மளை நோக்கி, இல்லைன்னா இந்த தகவலே இப்படி கிடைக்கும். இந்த தகவலை அங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் நமக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க போராடுங்க, எங்களுக்காக குரல் கொடுங்க. 4000 பேர் இவர்கள்லாம் இன்றைக்கு வேலைக்கு வந்தவங்கல்ல, கொரோனா காலத்தில் உயிரை பணையம் வச்சு போராடியவர்கள். இந்த 2020 இருந்து இவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுவோம், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு ஊதியம் கொடுப்போம், எல்லாம் இவர் வாக்குறுதி கொடுத்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான். எல்லாம் ஒரு நொடியில காத்துல விட்டுட்டு கான்ட்ராக்ட் மூலமா இந்த பணியாளர்களை அமர்த்தணும்னு பாக்குறாங்க. இப்போ இன்னொரு யோசனையும் பாருங்க, கான்ட்ராக்ட் மூலமா பணியில அமர்த்தினீங்கன்னா அரசோட பார்வை இவர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியம் போன்ற இது கொடுக்க தேவையில்ல, ஃபிக்ஸ்டு பே தேவையில்ல, இன்க்ரிமெண்ட் தேவையில்ல, பிஏடிஏ இது எதுவுமே கொடுக்க தேவையில்ல, கான்ட்ராக்ட்ல எடுத்துக்கலாம். இது ஒரு பார்வையா இருந்தாலும் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க லாபம் இல்லாம தொழிலாளர்களை கொடுப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்துருந்தாங்க. அப்போ ஏற்கனவே என்ன திட்டமிட்டு கொடுக்கப்படுகிறதோ அதை விட குறைவான தொகை தானே தொழிலாளர்களுக்கு போகும். இல்ல அதே தொகை நீங்க கொடுக்க போறீங்கன்னா கான்ட்ராக்டருக்கு ஒரு தொகை கொடுக்கும். அப்ப நீங்க அதை அரசுல இருந்து எடுத்து கொடுப்பீங்க, அது அரசு கஜனாவுக்கு லாஸ் நட்டத்தை தானே உண்டு பண்ணும். அது நேரடியாக நீங்களே கொடுக்கலாம். என்ன இல்ல 2 திட்டம், ஒண்ணு இந்த சம்பளத்தோட அளவை குறைக்கணும், இவங்களுக்கு எந்த விதமான லாபங்கள் பஞ்சப்படி போன்றவை கிடைக்கக்கூடாது, நிரந்தர ஊழியர் ஆகக்கூடாது, இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து, இது ஆந்திராவில இருந்து வர நிறுவனம்ன்றாங்க. அவங்க பேசின காணொலி நமக்கு போன்றது, ஆந்திராவில இருந்து வந்த ஒரு நிறுவனத்திற்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா கூட தமிழ்நாட்டில் கொடுக்கல. அப்ப ஆந்திரா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இவங்களோட பினாமி நிறுவனங்கள் ஊரை போய் அங்க சுத்திட்டு வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த விதத்துல செயல்படுகிறவங்க
ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அக்கறை இல்லை. அவர் புது பஸ் நீங்க விடக்கூடாதான்னு கேட்குறீங்க. நீங்க எதுவும் நடக்கிற கதையை எதுனா பேசணும், ஆமையே பறக்க சொல்றீங்க, அது எப்படி நடக்கும் சொல்லுங்க. அது போன்ற கருத்துக்கள் நீங்க சொல்றீங்க. ஐயா ஸ்டாலினுக்கு கிடையாது, ஐயா உதயநிதிக்கு கிடையாது, அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சர் மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் ஏமாந்தம் தரையில மிளகா அரைக்கிறதுக்கு தான் ஆட்கள், அந்த மாதிரி ஆட்கள் தான் அதுதான் செய்வாங்க. சாமானியன் தலையில வாய்ப்பே இல்லை, அதுக்கான வாய்ப்பு. உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். இப்போ மது ஒழிப்பு மாநாடு தான் டைம்லைனில் பெரிய அளவில் பேசு பொருளாக. விடுதலை சிறுத்தைகள் தோழர் திருமாவளவன் இந்த மதுவால் வரக்கூடிய விளைவுகள் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் சொன்னதனுடைய அந்த விளைவுகள் இதெல்லாம் வச்சு தான் இந்த மது ஒழிப்பு வந்து எடுத்தே ஆகணுன்ற நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. இந்த ஒத்த கருத்துடைய பொது நோக்கத்துக்காக செய்கிறோம். ஒத்த கருத்துடையவர்கள் எல்லோரும் வந்து இணையலாம், அதிமுக கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. கூட்டணியே மாறப்போகிறதா, இதுவாக போகிறதான்னு இவர் சொல்கிறார். இது வேறு அது வேறுங்கிறாரு. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறது வேறு, இந்த போராட்டம் வேறுன்றாரு. இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குது? இல்லை, நீங்கள் நான் வந்து மட்டன் கறி ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டேங்க, ஆனால் சூப்பு தான் குடிப்பேன் அப்படின்ற போல இருக்குது. இது வேறு அது வேறு, அது வேறங்க கறி அப்படின்னு. ஐயா, இது ஒரு அபத்தமான வாதமாக என் மனதுக்கு படுது. மற்றவர்கள் எப்படி கருதுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் 2021 பயங்கரமாக பயந்தேன். அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நம்ம எப்படி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடும், கனிமொழிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த தேர்தல் பரப்புரை இருப்ப பார்த்தேன். நான் பார்த்தேன், ஐயோ தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான விதவைகள் இருக்காங்க, இதுக்கு காரணம் இந்த குடி தான் அப்படின்னு பேசுறாங்க. ரொம்ப வந்து ஆமா, இல்ல இல்ல, அவ்வளோ பெரிய வலியை தாங்கியிருக்காங்க மனசுக்குள்ள. இதே மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க என்ன ஆகுது, ஒரு நாள் அது இதே பாதிப்பு ஏற்படுத்தும் நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது இவங்க நயன்தாராவெல்லாம் பின்தள்ளிட்டு அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்திருக்கணும். அந்த கவலை உண்மையா இருந்தா இன்றைக்கு, ஏன்னா இன்னும் அதே தானே, விதவைகள் எண்ணிக்கை குறையல, எண்ணிக்கை குறையல, கூடி இருக்கு. அவ்வளோ மனவலியோட இருந்தவங்க, அவ்வளோ வெகுண்டு இருந்தவங்க, ஐயோ தமிழ்நாடு பூரா வந்து இவ்வளவு விதவைகள் இருக்காங்களே, இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலமா இருக்கு அப்படின்னு அவ்வளோ கவலை கொண்டவங்க 68 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தோன்னு நியாயமா ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துன்னு இருக்கணும். அப்படி படுக்கலன்னா நம்ம அப்படியே ரிவைன் பண்ணி பின்னாடி போனோம்னா அன்னைக்கு வந்தது அவங்க நயன்தாராவெல்லாம் மிஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ பெண்கள் நல்லா நடிக்கிறவங்க, கடுமையாக போட்டி வச்சா இப்போ இவங்க மிஞ்சிடுவாங்க தான் நினைக்கிறேன். இது வந்து திமுக எப்படி கையாளுது, இல்லை அது எப்படி மதுவை பற்றி எப்படி பிரச்சாரம் பண்ணுதுன்னு இப்போ ஒரு காணொலி பார்த்தேன். 1974 ஐயா கருணாநிதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, மதுவை நாங்கள் வந்து முற்றிலும் ஒழிப்போன்னு. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தா 2016 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுவை நாங்கள் ஒழிச்சே தீர்வோம், முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்னு. அடுத்தது பார்த்தா 2021 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் ஒரே போய் எப்படா இத்தனை தடவை சொல்றீங்க, 3 தலைமுறை சொல்றீங்க. நான் அந்த காணொலியை பார்த்தேன். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அண்ணன் ஐயா திருமாவளவன் அவர்கள் சேர்ந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் 21 சேர்ந்தாங்கல்ல, 21 நடந்தோடனே 22 நம்ம மரக்காணத்தில் நடந்தது. அப்போ மரக்காணத்தில் நடந்ததுக்கு ஏன் ஐயா திருமாவளவன் அவர்கள் எந்த மாநாடும் போடலை? சரி, தோழமை சுட்டல் பண்ணலாம், அவங்க கூட தானே இருக்காங்க இவங்க. ஏன் தோழமை சுட்டலை இவ்வளவு நாள் பண்ணலை? 2021, 22, 23, 24 குறைந்தபட்சம் இந்த கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து போனதுல 68 பேர்ல 60 பேர் ஆதிக்குடி. அவர் என்ன சொல்றாரு, தான் சார்ந்திருக்கிற தான் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்களுக்காக கட்சி அமைப்பே அப்படித்தான் இயங்குதுன்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்வது நேர்மையா இருந்தா குறைந்தபட்சம் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தோடவே இந்த மது ஒழிப்பு மாநாடு அவர் எந்த மக்களுக்காக அவர் போராட்டத்தை சொல்றாரு? ஆதிக்குடிகளுக்காக சொல்லிட்டு வந்தா செருப்பால் அடிங்கன்னு சொல்றாருல்ல, அது எப்படி அது அவர் சொல்றாரு. ஆனா வேற யார் அவர் அப்படிதான் பறையன்னு சொல்லி கூட தலித்துன்னு சொல்லிங்கன்னு, அது ஒரு பொது பொருளா அவர் எடுத்துக்கிறாரோ என்னமோ. அப்போ அதுதான் அவருடைய நோக்கமா இருக்குன்னா, 68 பேர்ல 60 பேர் வந்து ஆதிக்குடி, 8 பேர் வந்து வன்னியர் சமூகம்னு அந்த புள்ளி வரும் சொல்லுது. 60 பேர்ன்றது உங்களுக்கு உங்க குடியில நீங்க யாருக்காக வேலை செய்வதாக சொல்லுகிறீர்களோ
அந்த குடியில் 60 பேர் இருந்த போது கூட உங்களுக்கு வராதது எந்த சம்பவம், எந்த காரணம் இன்றைய தேதியில் உங்களுக்கு அதை ட்ரிகர் பண்ணுச்சு? அந்த கள்ளக்குறிச்சி மரணம், அந்த சாவு தான் இந்த போராட்டம் நடத்துறதுக்கு இதுவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எம்ஜிஆர் செத்தான்னு நினச்சி இப்போ நான் ஆழணும் போல இருக்கு. அப்படி முடியாதுல்ல, அறிவியல் பூர்வம் அப்படி இல்லைல்ல. எப்பயோ நடந்த எம்ஜிஆர் 87 படத்தில் கேட்பாங்கன்னா எம்ஜிஆர் செத்துட்டாரான் 20 வருஷம் கழிச்சு இருப்பாங்க. அப்படி போல இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த கவலை உண்மையாக இருக்குமே ஆனால் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம்னா அடுத்த வாரம் அடுத்த மாதம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு எல்லாம் ஒரு அந்த கருமாதிலாம் பண்ணுவோம். அது முடிச்ச பிறகாவது அது ஆரம்பிக்கணும்ல. அப்படி ஆரம்பிக்கப்படலையே. அப்போ இன்றைக்கு நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இதில் எங்கே பேசு பொருள் வந்தது? அதில் இது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ட்ரிகர் பண்ணலைங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் தொடங்கப்பட்டது? இனச்சாவு நடந்தது. முள்ளிவாய்க்கால் போரில் திமுகவும் அதிமுகவும் கைவிட்டது. காங்கிரஸும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே பாணியில் நின்று தமிழ் இனத்தையே கொண்டு வைத்தது. அது வந்து ட்ரிகர் பண்ணிச்சு. அது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. அந்த பொறியிலிருந்து தான் நாம் தமிழர் கட்சி பற்றி பரவி வந்தது. அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே நீங்கள் இந்த மாநாடை நடத்துறீங்கன்னா ஒரு காரணம் வேணும்ல. நான் இப்படி புரிஞ்சு மரக்காணத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மரக்காணம்ன்ற அந்த பொறி பற்றிக்கிட்டதுனால இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்துச்சுன்னு இது குறைந்தபட்சம் அதை கூட விடுங்க, மரக்காணத்தை மறப்போம். நீங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த பொழுது நீங்க அதை சொல்லணும்ல. ஆனா அதற்கு பிறகு தேர்தல் வருது, இடைத்தேர்தலில் கூட இருக்கீங்க. அப்போ ஒரு இடத்துலையும் பேசலையே. அப்போ இந்த கள்ள சாராய மரணங்களை பற்றி பேசுகிறேன். அப்போ மது ஒழிப்பு வேணும், நாங்கள் இப்போ கூட வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், ஆனால் ஒரு கோரிக்கை கேட்கிறோம், அது வந்து மது ஒழிப்பு நோக்கி நகரணும் அப்படின்னு இருக்கணும்ல. சரி, இந்த 2-3 ஆண்டுகளில் ஐயா திருமாவளவன் அவர்கள் திமுகவை எத்தனை முறை மதுக்கடைகளை குறைக்கணும், நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டார்ன்ற கேள்வி பாருங்க. அந்த கேள்விக்கு பொது வெளியில் பதில் இருக்கான்னு பாருங்க. இது தனியாக போய் ரகசியமாக கேட்க முடியாதுங்க. அவங்க கட்சி தான் வெளியிடணும். இல்லை நாங்கள் சும்மா இருந்தப்போ கேட்டோம், அப்படிலாம் டீ குடிக்க வரியா அப்படின்னு கேட்குற விஷயம் இல்லை இது. அப்படி வந்து இதை கேட்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த இதுதான் உண்மையில் நோக்கம்னா நீங்களே இவ்வளவு நாள் கேட்கல. எத்தனை முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க? நீங்கள் கேட்டு மறுதளித்தின் அடிப்படையில் இப்படி போகிறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் அதில் பதில் சொல்லல. இன்னொன்று, அதிமுக வந்தால் கூட எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் அதிமுகவும் வர இருக்கோம். யாரெல்லாம் ஒற்றை இதில் வரணுமோ அவங்க இது ஒரு ஒற்றை நோக்கமாக இருக்குமோ அவங்கெல்லாம் வரலாம், அதிமுக கூட வரலான்னு கூடுதல் அவர் செய்தி சொல்லும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, அது அழைப்பது எப்படி சரியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அழைக்கிறாரு, அழைப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த டாஸ்மாகில் உங்களுக்கு சப்ளை ஆகிற சரக்கில் 40-60 விழுக்காடு வந்து திமுக அதிமுக சார்ந்த நிறுவனங்கள் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 60 விழுக்காடு திமுக அதிமுக சார்ந்த நிறுவனங்கள்னா இதை உற்பத்தி பண்ணுறதுலேயே அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் திருடம் கூடவே சேர்ந்துக்கிட்டு இனிமேல் நம்ம திருடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணலான்னு சொல்கிறது. அப்போ திமுகவோட சொல்வதும் அப்படி தான் இருக்கும். இதில் இன்னொன்று ஒன்று தான் சொல்லலை, திமுக கூட இதில் கலந்துக்கலாம் தான் சொல்லலை. எனக்கு ஏன் ஐயா அதை விட்டுட்டாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அவங்களும் கலந்து அவங்களும் வந்து பேசிட்டு கடந்த காலங்கள் மத ஒழிப்பை பற்றி அவங்களும் பேசியிருக்காங்க. 2016 எங்களுக்கு அதுதாங்க வாக்குறுதி அப்படின்னு அவரும் வந்து கூட கலந்துட்டு இருக்கலாம். அப்படி இதை பேசுவது அது என் மனதிற்கு அது நேர்மையான சரியான பேச்சா நான் படலை. அதிமுக அழைப்பதையும் சரியான பேச்சு. ஏன் இப்ப அந்த மாதிரி இந்த ஒரு இதை நகர்றாரு மது ஒழிப்புன்னு இப்பதான் நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் அந்த காரணம் இப்ப என்னன்னு நினைக்கிறீங்க? நான் இன்னொரு 2 காரணத்தையும் அதில் சேர்த்தே பார்க்கிறேன். மது ஒழிப்புன்னு பேசும்பொழுது அதிமுக வரலாம் என்று சொன்னவர் சாதிய கட்சியும் மதவாத கட்சியும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. மது ஒழிக்கணும்னா எல்லாரும் வரலாம், அது மது வேணுன்றவங்க யார் வேணா வரலாம். பொது நோக்கம் தானே. பொது நோக்கம் மது ஒழிக்கணும். பொது நோக்கத்துக்காக அதிமுக வரலான்றப்ப அதே பொது நோக்கத்துக்காக பாட்டாளி மதத்தை பேணுறவன், மதத்தை ப்ரொபகண்டா பண்றவன், அதை பரப்புறவன் அவனும் மட்டும் குடிச்சு சாவலாமா? அவனை குடியை ஊக்குவிக்கலாமா? இல்லை ஒரு சாதியை பற்றி பேசுறவன் அவனு மட்டும் குடிக்கலாம் செத்து போகலாமா? இல்லை அவனு குடியை ஊக்குவிக்கலாமா? அப்படி இல்லைல்ல. நோக்கம் என்ன? யாரும் மது குடிக்கக்கூடாது, மது ரொம்ப பெரிய கேடை உண்டு பண்ணுதுன்னு அப்படின்னு இருக்கும்போது இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வைக்கிறான்றது என் மனசுக்குள்ள உறுத்துது. அது வந்து அது ஒரு சரியான நகர்வாக என் மனதுக்கு படல. ஏனென்றால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் வராதிங்கன்னு சொல்றாரு. எனக்கு அதில் மிகப்பெரிய இருக்கு. பாஜக வர வேண்டாம் என்று சொல்வது கூட நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். மத அரசியல் இங்க ஒரு இலக்கு இருக்கு, அதனால நீங்க பாஜக எந்த இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பெரிதா மது விலக்கு எங்கேயும் இல்லை. ஒரு மாநிலத்திலும் இன்னுமா இருக்காது. அதை தவிர பெரிதா வந்து மது விலக்கு இல்லை. இன்னொன்று, மது விலக்கு இல்லை வேண்டான்றது எங்க கோட்பாடுன்னு பாஜக சொல்லலை. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி அவர்கள்ட்டும் மது ஒழிப்பு 30 ஆண்டுகளா பேசிட்டு வர பூலாந்தேவியை கூட்டின்னு வந்து அது மாநாடு போட்டாங்க மது ஒழிப்பு. அப்ப நீங்க எதனால அவங்களை இதுல விலக்கி வைக்கிறீங்க? உங்களுக்கு 1008 மனமாச்சரியம் இருக்கு நான் சொல்ல. இப்ப நீங்க அழைச்சதுனால கூட, நீங்க இப்படி விருப்பம் எல்லாரும் கலந்துக்கலாம்னு சொல்றதுனால கூட அவர்கள் ஒன்றும் வந்துட போறதில்ல, அவர்கள் வந்து விட போறதில்லை. நீங்க அவர் கூப்பிட்டாரு, அண்ணன் திரும்ப கூப்பிட்டாங்க அதனால நான் வரேன் அப்படின்னு அன்புமணி அவர்கள் வந்துட போறதில்லை.
அது நமக்கு அது புரியுது. ஆனால் அப்படி குறிப்பிட்டு சொல்லும்பொழுது அதில் ஏதோ ஒரு செக்டரா ஒரு இதுவாக பிரிக்கிறாரோ அது எனக்கு என் மனதிற்கு ஒரு தமிழ் குடிகளுக்கிடையே இப்படி ஒரு பேச்சை பேசுது என் மனதிற்கு எனக்கே தனிப்பட்ட முறையில் அது சரியான தான். இல்லை, அந்த தமிழ் குடிகள்னு நீங்கள் பேசக்கூடிய அந்த கான்செப்ட்லேருந்து திருமாவளவன் தள்ளி போய் ரொம்ப தூரமாக இருக்கிறதா தோணுது இல்லை? எப்பொழுதும் வந்து ஒரு விஷயத்தில் நான் என்ன பார்க்கணும், தொடக்கத்தில் அதை பற்றி பேசினவர் இவர் தான். இல்லை, திராவிடர்கள் தான் அவர் அடையாளப்படுத்திக்கிறாரு, அப்படிதான் பல இடங்களில் பேசுறாரு. ஆனாலும் இன்னமும் எனக்கு இன்னும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுங்க. அதை நோக்கி அவர் நகராரு. அவர் பெரிய அறிவாளி என்பதுலையோ ஆளுமை மிக்கவர் என்பதுலையோ இல்லை, நம்ம அதை மதிக்கிறோம். ஒரு வியந்து பார்க்கக்கூடிய உயரத்தை அவர் தொட்டு விட்டார் தான், அதற்கு தகுதியானவர் தான். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் இத்தனைக்கும் நம்ம அண்ணனை பற்றி கூட விமர்சி பாட்டு போட்டப்போ சிரிச்சாரு, கவிதை எழுதினப்போ சிரிச்சாரு. அதெல்லாம் நமக்கு மன வலி தான் வச்சுங்களேன். ஆனால் பொது வெளியில் இப்படி பேசுவது, யாரோ ஒருத்தர் பேசுவதெல்லாம் சகஜம்னு நம்ம கடந்து போகிறோம். அது உள்ளார்ந்து ஏற்க முடியல. ஆனால் அப்படிதான் நடக்குது. ஆனால் இருக்கிற ஒரு சில நட்பு ஆற்றலையும் நம்ம இதை ஒரு காரணமாக வச்சு நம்ம சிதைச்சிடக்கூடாதுன்ற கோட்பாட்டில் அண்ணன் எல்லாரையும் கடந்து போங்க, அதை பற்றிலாம் பேசாதீங்க, பேசுனா என்ன தானே பேசுகிறாங்க, விட்டுடுங்கன்னு கூட அண்ணன் பல நேரங்கள் எங்களுக்கு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ இது போன்ற ஸ்டே இன்சிடென்ட்ஸ், இது மாதிரி சில தருணங்களை தவிர மற்ற நேரங்களில் அவரை நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகம்னாலும் அதுக்கு நலன் சார்ந்து இயங்குகிறார் என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். இப்போ யாரோ ஒருத்தர் இதை பேசுனா நம்ம சிரிச்சுட்டு போயிடும். இந்த வார்த்தையை அதிமுக பேசியிருந்தா நம்ம சிரிச்சிடும். ஏன்னா அவங்க தான் டாஸ்மாக் அறிமுகப்படுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா தான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குடிகளும் கெடுவதற்கு காரணமான குடியை தொடங்கி வச்சவங்களே அரசுமயமாக்கி நிறுவனமயமாக்கி விற்பனைக்கு வந்து ஒரு எல்லை டார்கெட் நிறுவி அதை கொண்டு வந்து அதனுடைய வருவாயெல்லாம் தனியார்கிட்ட போகுது, இப்ப அரசுக்கு வரணும் அப்படின்னு செய்தாங்க அவங்க. அப்படி இருந்தாலுமே கூட அது ஏற்க முடியாது. அதை வந்து ஒரு அரசு செய்யத்தக்காதுன்னு சொல்றேன். எல்லாரும் நிறைய பேர் கொள்ளடிக்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சு. நான் இனிமேல் அது யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், அரசை நம்ம கொள்ளடிச்சலான்ற போக்கு போக முடியாது. அது ஜனநாயகத்துல அது அரசியல் இல்லை, சரி கிடையாதுல்ல. ஒன்று நடக்குதுன்றதுனாலே அதை அரசு செய்யணுன்றது இருக்கக்கூடாது. இது இன்னும் நீங்க இந்த மது இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வையில் இருக்கு. மது விலக்குன்னா அதை விலக்கணும், அதை குறைக்கணும். அந்த துறையில இருந்துகிட்டு 100 ரூபாய் விற்க இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சரக்கு 9,000 ரூபாய்க்கு வித்துச்சு ஒரு வாரம்னா அதுல வேலை செய்ய போயிட்டு சஸ்பெண்ட் பண்றீங்க, இடைநீக்கம் பண்றது என்ன விதமான சரியான போக்கு? அடங்க, ஒரு பொம்மை விற்கிற தலைமையில தூக்கிட்டு 10 தெருல விற்க முடியல, இன்னும் 2 தெரு போய் பார்த்துட்டு ஏன்டா அதையும் வித்துட்டு வரலன்னு கேட்டால் ஒரு முதலாளி கேட்டால் நியாயம் இருக்குது. இவரு கடையை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது தான் விற்க முடியும். வந்து கேட்டால் பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்க போறாரு. இது அவர் என்ன பண்ண போறாரு? வேணா இன்னொன்று பண்ணுங்க, குடிகளை ஊக்கப்படுத்துங்க, நிறைய குடிங்க, அரசுக்கு வருமானம் வரும், மக்களுக்கு உதவி பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் போய் குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்காதீங்க, 2 தடவை குடிங்க, 3 வேளை குடிங்க, நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்றோம். ஐயா முத்துசாமி இவர் பண்ணுவார், அதை நம்ம அமைச்சர் பண்ணுவாரு. டெட்ரால குடிங்க, ஒரு கட்டிங் காத்துட்டு இருக்கீங்களே, ஒரு கட்டிங் நான் பிரிச்சு அதுக்காக ஆய்வு பண்ணிட்டு அவர் உருகுறாரு. அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு கட்டிங். குடிக்காரன்னு சொல்லாதீங்க, ஏங்க காலையில குடிக்கலாம். ஏன்னா திமுகவில் இருக்கிற இந்த மாதிரி மாமேதைங்களை காலையில குடிக்கணும்னா குடிக்காரன்னு சொன்னீங்க, எப்ப குடிக்கணும் சொல்லணும்? என்ன வரையறை வச்சிருக்கீங்களா? இல்ல, காலையில வந்து குடிச்சிட்டு அவங்க உழைக்கும் தொழிலாளர்கள் உழைக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வந்துட்டு அவங்களுக்கு அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக காலையிலேயே அதை கொடுக்கறத பத்தி அது கட்டிங் நீங்க சொல்ற மாதிரி குறைந்த தொகையில வாங்கி குடிச்சிட்டு காலங்காலமா உழைக்கிறவங்க காலையில போறவங்க வெறும் வயிற்றோட போகாம கஞ்சி குடிச்சிட்டு போவாங்க, கூழ் குடிச்சிட்டு போவாங்க. காலையில் 5 மணிக்கு கழனிக்கு போகிறவங்க 11 மணிக்கு வேலை வந்துட்டு அதற்கு பிறகு குளிச்சுட்டு வயல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. நான் பார்த்தது அப்படிதான். காலையில் வேலை செய்கிற போகிறவங்கலாம் குடிச்சிட்டு போகணுன்ற ப்ரொமோட் பண்ணுறது திமுக மாமேதைகளை தவிர யாரும் வேறு யாரும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த கூட்ட சேகத்துக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்கல்ல, இந்த கூட்டத்துக்கு வரணும்னா 200 ரூபா பிரியாணி 500 ரூபா அப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல. திமுகவில் ஒரு மாமேதை சமீபமாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு பிளாஸ்டிக் சேரு கூட்டத்தில் நாங்கள் போடுவோம். அந்த சேரில் யார் காலையிலேருந்து அந்த மீட்டிங் முடிவு வரைக்கும் உட்காந்துருக்கீங்களோ அவங்க சேரை கொண்டு போயிடலாம். அப்ப எப்படி பேர் வருவாங்க பாருங்க. எவ்வளவு சேர் இருக்கோ அவ்வளவு சேருக்கு ஆள் வருவாங்க. உண்மையில ஐன்ஸ்டீன் கூட இப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்க. சேர் விற்பனை 400 ரூபாய் உங்களுக்கு 400. நீங்க வந்து ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்கணும், தண்ணி பாட்டில் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், இதெல்லாம் பட்ஜெட் கூட ஆகுது. நீ உட்கார்ந்து சேரை எடுத்துட்டு போயிடலான்னு சொன்னா 400 ரூபாயில ஒரு சேர், 500 ரூபாயில ஒரு சேர் முடிஞ்சது. பிளாஸ்டிக் சேர் பட்ஜெட்டும் பாதி. சமீபத்தில் வேலை சேர் நடந்தது, அது அப்படிதான் நடந்துச்சுங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனந்தம் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி அரசியல் மேதைகள்லாம் இருக்காங்க. இன்னொரு கருத்தையும் அவர் வெளியிட்டார் பாருங்க. என் சேர் எடுத்தும் போறான்ல, இவன் 4 பேர் குடும்பத்தோட வந்துட்டாங்க. அம்மா அப்பா 2 பிள்ளைங்க எல்லாம் 4 சேர் கிடைக்குது. வந்து வீட்டுக்கு போனான்னா இவன் 5 வருஷம் இந்த சேரோட வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருப்பான்.
என்ன பெரிய சிந்தனை பாருங்க. போட்டுருவானுங்க. அந்த மாதிரி மாமேதைங்க. அப்ப மினிஸ்டர் எப்படி இருப்பாரு? இப்படி தொண்டை இருந்தா மினிஸ்டர் எப்படி இருப்பாரு? ஏன் குடிக்கலன்னு கேட்கதான் செய்வார். இன்னொரு இது நடந்து பாத்தீங்களா, 500 கடைகளை குறைச்சாங்க போன ஆமா, அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. 500 கடைகளை குறைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு இவரு மதுவிலக்குத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. நான் கூட பயந்தேன், 500 கடை குறைச்சிட்டோமே, இது வந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு பயந்தேன். அப்புறம் சுத்து பத்து எல்லாம் கணக்கு பார்த்தா இந்த 500 கடை மூணு மீதி கடைகள்லாம் காம்பன்சேட் பண்ணிச்சு, அது நிறை பண்ணிச்சு. ஐயோ, இதுக்கு பேரு மது விலக்கு. அப்போ இந்த தெருவில் இருக்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் அந்த தெருவில் அவ்வளவுதான். அது ஏங்க பேசிக் நெசசிட்டி இல்லை, அது உங்களுக்கு அத்தியாவசிய தேவை. சாப்பாடு எல்லாம் வாழலாம், குடி இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? அது மொத்த பேருக்கு கிடைச்சிச்சுன்னு அமைச்சருக்கு ஒரு பெரிய நிறைவு வந்தது பாருங்க. குடி இல்லாமல் வாழ முடியுன்ற பெருமையை ஏற்படுத்துறது இந்த மாடல் அரசுன்னு எடுத்துக்கலாம். குடி இல்லாமல் வாழ முடியாது. வாழ முடியாது. ஆமா, அது வந்து அதை ஆரம்பிச்சு வச்சது அதிமுக இருந்தாலும் அது பர்ஃபெக்டா ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாந்து சேர்த்தது, நல்ல ஒரு அருமையான வடிவத்துக்கு கொண்டாந்து சேர்த்து திமுக அரசு நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு குடும்பத்திலே யாரும் ஒருத்தரும் குடிக்காம வாழ முடியாது கூடாது. இன்னொரு புள்ளி வரும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு டாஸ்மாகை போய் தொடுகிறவர்கள் எண்ணிக்கை, அதாவது ஃபுட் பிரிண்ட்னுவாங்க, எத்தனை முறை போய் தொடரும். இது வீடியோலாம் பார்த்தா இம்ப்ரெஷன்ஸ்னுவாங்க, இது வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ்னுவாங்க. எவ்வளோ பேர் அங்கே போயிட்டு வராங்க அப்படின்றது. 1 கோடி பேர், 99 லட்சம் பேர் கிட்ட போயிட்டு வராங்க டாஸ்மாக் கடைக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா, இது பெரிய புரட்சி இல்லை. 8 பேர்ல ஒருத்தர் போறாங்க. மொத்தம் 8 கோடி பேர் தான் இருக்கும். நம்ம 8 பேர்ல ஒருத்தர் போறோம். 8 கோடி பேர்ல 4 கோடி பேர் பெண்கள். 4 கோடி பேர் பெண்கள். அப்ப இந்த 4 கோடி ஆண்கள்ல இந்த குழந்தைங்க, இந்த நடுவயசு இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வயசானவங்க ஒரு 1 கோடி பேர் இருங்கன்னா 2 கோடி பேர்ல இப்போ அந்த பொட்டன்ஷியலா வேலை செய்யக்கூடிய, அந்த வேலை செய்யும் ஆற்றல் உடையவங்கள பாதி பேருக்கு தினம் குடிக்கணுன்றாங்க. அதான் அர்த்தம். அது 1 கோடி பேர் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குன்னா. அவங்க இன்னொரு கணக்கும் சொல்றாங்க. இதுல வர வருமானத்தினுடைய அளவு 56,000 கோடி ரூபாய். ஆண்டு வருமானம் டாஸ்மாக் கூட 56,000 கோடி ரூபாய். இந்த 56,000 கோடி ரூபாயை கொடுப்பதற்கு மக்களுக்கு கொடுத்து தானே வாங்கணும். அதுல இருந்து தானே பணம் வருது. அந்த வகையில மக்கள் செலவு செய்கிற பணம் 1,70,000 கோடி ரூபாய். மக்கள் 1,70,000 கோடி ரூபாய் சரக்கு வாங்கினா அதுல 56,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வருது. அந்த 56,000 நீங்க கழிச்சீங்கன்னா 1,00,000 கோடி ரூபாய் இந்த வருமானம் யாருக்கு போகுது? அதையும் நீங்க பாத்தீங்கன்னா அது டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு போகுது. அப்ப இந்த டாஸ்மாக் நிறுவனங்களை யார் வச்சிருக்கா? திமுக, அதிமுக சேர்ந்து. அப்ப அரசியல் தலைவர் எவ்வளவு பெரிய வருமானம் இருக்கு, அது யாருங்க மூடுவா? அதை எப்படி அவங்க மூடுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப அது நிலைமையில போய் ஐயா திருமாவளவர்கள் அதிமுகவும் எங்களோட வரலாம் அப்படின்றத நான் நேர்மையான நோக்கமா பாக்குறேன். நான் நேர்மையான நோக்கமா பார்க்கல. அது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல் இருக்கு? கூட்டணி மாறுறதுக்கான முன்னோட்டம், கூட்டணி மாறுறதோ அல்லது இந்த கூட்டணியை இன்னும் இறுக்கமா வச்சுக்கிறதுக்கு, இன்னும் அதை ஒழுங்கு தக்க வச்சுக்கிறதுக்கு, இன்னும் கூடுதல் இதோட வச்சுக்கிறது திமுக கூட்டணி. ஏன்னா போன தடவை இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இது நடத்தினாங்க, ஒரு மாநாடு நடத்தினாங்க. விசிகாவே ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடு பெரிய பேசப்பட்டது, நிறைய கூட்டம் வந்தது. ஆனா அந்த கூட்டமே எதற்கு நடத்தப்பட்டதுன்னு சொன்னா இந்த எம்பி சீட்டை கூட கேட்கலாம். அப்பவும் நமக்கு இந்த 2 தான் கொடுத்தாங்க, விழுப்புரம் சிதம்பரம் தான் கொடுத்தாங்க. அப்ப அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறதுனால இதை ஒன்று தன்னோட கட்சியை உயர்த்தி கொள்வதற்காக, இன்னும் அதிக சீட்டுகளை பெறுவதற்காக, வேறு ஒரு பாய்ச்சலை நோக்கி நகர்வதற்காக தன் கட்சியை உயர்த்திக்கத்தான். அதில் நம்ம அந்த நோக்கத்தை குறை சொல்லணும். தன்னோட நிலை இதை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ஒன்று நீங்கள் எங்களுக்கு அதிகம் கொடுங்க, இல்லை நாங்கள் அதிகம் கொடுக்குற இடத்துக்கு போயிடுறோம், 2த்துல ஒன்று சொல்லுங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்கு நீங்கள் எதை சொன்னாலும் ஒரு நியாயமான நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காரணம் வரணும்ல. அந்த காரணம் நீங்கள் யார் சொன்னாலும் மறுக்க முடியாத காரணம் மதுவை ஒழிப்பது தான். மது ஒழிப்பு மாநாடு, மதுவை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கட்சி இல்லை நான் இதற்கு உடன்பட மாட்டேன். இல்லை, இப்போ அதுதான் கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு வேளை அதிமுக மாநாட்டுக்கு வருது, நடத்திடுறாரு, அங்கேயும் பிரச்சனை வருது, அதிமுகவுக்கு போயிடுறாருன்னு வச்சுங்க கூட்டணி, அதிமுக மதுவை ஒழிக்குமா? அந்த கேள்வி இருக்குல்ல. அதற்கான வாய்ப்பே இல்லையே. தொடக்க புள்ளி அதுன்னு. அப்போ அதான் அண்ணன் கேட்குறாங்க. அந்த சீமான் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த முறையாவது ஐயா ராமதாஸ் அவர்களோ இல்லை ஐயா திருமாவளவன் அவர்களோ நாங்கள் உங்கள் கூட வரோம், நீங்கள் மது ஒழிப்பீங்கன்னு சொல்லுங்கள், இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு வேற எந்த நிபந்தனையும் கிடையாது, நான் உங்க கூட கூட்டணி இருக்கணும்னா மது ஒழிப்பை நீங்க உறுதி கொடுங்க, நாங்க நிக்கிறோம்னு ஏதாவது ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள் இவங்க 2 பேருமே. அப்ப ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமான ஒரு பேரளவிலான கோரிக்கையா இருக்குது. இன்னும் கூட அண்ணன் இப்ப கூட சொன்னாங்க, வேணா வாங்க நாம எல்லாம் இதே ஒரு புள்ளியா, இதே ஒரு பொது காரணமா வச்சுட்டு நாம எல்லாம் ஒன்னா இணைவோம். யாரு? அண்ணன் சீமான், அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
இதே ஒரு காரணம் வச்சு நம்ம இணைவோம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அது நியாயமானது, உண்மையிலே அப்படி நோக்கம் இருக்குமே. ஏன்னா அந்த முயற்சியை முன்னெடுக்கலாமே. 30 ஆண்டு காலம் சீரழிஞ்சு போயிருக்கு. 3 தலைமுறை நமக்கு தமிழகத்தில் காலி. ஒர்க்கிங் ஃபோர்ஸ் போயிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து மதுவே பரவாயில்லன்ற அளவுக்கு கஞ்சா வந்தது, கஞ்சாவும் பரவாயில்ல, இது கஞ்சாவே பரவாயில்லன்ற அளவுக்கு இப்போது அடுத்தது அபின், கொக்கைன், அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிடுச்சு, LSD இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ இன்னும் பெரிய மோசமான போதை சமுதாயமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்குது. அந்த கவலை எல்லோருக்குமான கவலை. அது வந்து ரெண்டே ஒரு குரூப் தான் இருக்குது, இதெல்லாம் விற்று லாபம் அடைகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு எந்த அக்கறையும் இருக்காது. அதை தவிர்த்துட்டா மற்ற எல்லோரும் ஒரு பக்கம். அடிப்படையில் ஏன் ஒரு மோசமான மதுவை விற்கிறவன் கூட தன் வீட்டில் தன் மகன், தன்னுடைய மகள், கல்லூரி போகிற மகள், பள்ளிக்கூடம் போகிற மகள் போதை வஸ்துவை சாப்பிடணும், அதை சுவைக்கணும் அப்படின்றது யாரும் விரும்ப மாட்டாங்க. மது விற்கிறவர் கூட விரும்ப மாட்டார், போதைப் பொருளை விற்கிறவர் கூட விரும்ப மாட்டார். அப்போது இவங்க லாபத்துக்காக ஒரு பக்கம் போகிறவங்க இருந்தாலும் மற்ற எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ அந்த விதத்தில் எல்லாரும் தான் இணையலாம். அப்போ அண்ணன் சொல்கிற கருத்து அது சரியானது தானே. அப்படி உண்மையிலே நோக்கம் வந்து அப்படி உண்மையான மது ஒழிப்பு அப்படின்னு நோக்கம் இருந்துச்சுன்னா இந்த முறைக்கு வரணும். அண்ணன் சொல்கிற கரெக்டு தானே. அப்போ சீமான் அவர்கள் சொல்வது அப்படிதான் அடிப்படையில் வாங்க எல்லாரும் மதுவை காரணமாக வச்சு எழுவேன். ஆனால் அங்கேயும் வந்து ஒரு இக்கு வைக்கிறாங்க. நீங்கள் சாதியை சார்ந்தவங்க அமைப்புகள் வந்து வரக்கூடாது, கட்சிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ற கேட்ட கேள்வியும் அது உள்ளே அடங்கி போதில்ல. நீங்கள் எதை நோக்கி வேலை செய்கிற கேள்வியும் அது. இன்னொன்று, இது தேவையற்ற விதத்தில் 2 பெருங்குடிகளுக்கு, தமிழகத்தில் ஆழ தகுதி உள்ள எல்லா தகுதியும் உள்ள 2 பெருங்குடிகளுக்கு இடையே தொடர்ச்சியான ஒரு சிக்கலை தேக்கி வைக்குதுன்றது எனக்கு அது ஒரு கவலையாகவே நான் எப்பொழுதும் பார்க்குறேன். ஏன்னா இந்த சூழ்நிலாம் மாறினாதான் தமிழக நிலத்தில் தமிழ் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகும். அதையும் தாண்டி தான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இதை எல்லாத்தையும் தாண்டி இதையெல்லாம் கடந்து தான் ஒற்றை புள்ளியில் தமிழர்களை இணைக்கணுன்ற நோக்கத்தோடு செயல்படுது. மாறாக இந்த சாதிய கட்டமைப்புகளை வலுப்படுத்தி ஒரு குறிப்பிட்டதை தனியாக பிரித்து அப்படி பண்ணுறதுனால தொடர் அது சங்கடங்களாக தான் மாறும். அது வந்து யாரையுமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும், நான் திருமாவர்களுக்கோ அல்லது வந்து ஐயா பெரியவருக்கும் நான் சொல்கிறேன், யாருமே அதை பண்ணக்கூடாது. இதை தணிக்கிற வழி தான் செய்யணும். அதை தான் அண்ணன் செய்கிறாங்க, சீமான் அவர்கள் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து முத்துராமலிங்க குறிப்பாக அந்த 2 இதுவுமே விமர்சிக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி. யார் பாமகவே அதிகம் விமர்சிக்கிறது இல்லை, விசிகா இவ்வளோ அவமானப்படுத்தின படம் விமர்சிக்கிறது. எல்லாம் ஒன்னா போகணும். இன்னொன்னு நாங்க அடிப்படையில நோக்கம் அவர்களுக்கு சரியானது தான். எப்படியாவது சரியா கொண்டு போகணுன்ற வாய்ப்பு இருக்காங்க. ஆனா சந்தர்ப்பங்களை தாக்கு பிடிக்க முடியாம ஈல்டாயிடுறாங்க, சாய்ந்து விடுகிறார்கள். ஆனா நாம் தமிழர் கட்சி அதனால்தான் நாங்க இமானுவேல் சாகர் ஐயாவுக்கும் போறோம், இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் போறோம். 2க்கும் எங்களால் மட்டும்தான் போக முடியுது. எங்களை தவிர இங்க எந்த தலைவராலும் போக முடியல. நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாரும். ஏன் அப்போ அதை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். 2 குடியில் இருக்கிறவங்களும் ஏற்கிறாங்க, ரசிக்கிறாங்க கூட. இன்னும் சில சமயங்கள் நீங்க எத்தனை காலத்துக்கு அதை சொல்லிய பகையா இருக்க முடியும்? ஒன்னா சேர்ந்து நடந்துச்சு. போன முறை அங்க நடந்தது, 2 சமூகம் சேர்ந்து ஒன்னா விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது முடியும். அது அவர்களே தயாரா இருக்கும் போது அதை நம்ம அதை டைல்யூட் பண்ணணும். அதை வந்து எளிதாக்கி நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், ஒரு காலத்தில் ஒரே இதில் இருந்தானே வெளியே வந்தோம். இன்னைக்கு பின்னால் வந்த பிரிவுகள் இதில் வந்து மேலே கீழே இல்லை, நாமெல்லாம் தமிழ் குடியாக இணைவோம். வாங்க இணைந்தீங்கன்னா 2 பேருடைய வாழ்க்கை தரமும் இல்லை, உயரம் சிறப்பாக இருக்கும். இதே போல பாதிக்கப்பட்ட குடிகள் இன்னும் நிறைய இருக்குல்ல, எல்லோருடைய வாழ்க்கையும் சேர்ந்து உயரும். ஏன்னா ஒரு கால் இல்லாதவருக்கு ஒரு கால் இல்லாதவருடைய கஷ்டம் துன்பம் என்னன்னு தெரியும்ல எளிதா. ஒரு அவமானப்பட்டவருக்கு ஒரு அவமானத்துடைய வலி என்னோட தெரியும்ல. அப்ப எளிதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அதை அந்த எல்லா குடிகளையும் மேலே கொண்டு வரும். அந்த வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நம்ம அதை சொல்றோம். அதனாலதான் இவர்கள் எவ்வளவு பேசிய பொழுதும் கூட அதை கடந்து போறோம். ஏன்னா நோக்கம் வந்து இவர்கள் நம்ம அண்ணனை புகழறாங்களா, நாம் தமிழர் கட்சி பற்றி புகழறாங்களா, வாழ்த்துப்படுறாங்களா, நீங்க சிறந்தவன் சொல்றாங்களா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. மாறா நாளை வந்து தமிழ் சமுதாயம், தமிழ் சமூகம், தமிழ் இனம் ஒரு பெரிய இடத்தை தொடரும், ஒரு உயர்வை எட்டணும். அதுக்கு இவங்களோட பங்களிப்பு தேவையா இருக்கு. இவங்க தனியா இருக்கிறதுனால தான் இன்னமும் கூட 20 விழுக்காடு வச்சுட்டு ஆதிக்குடியில் ஒருத்தர் துணை முதலமைச்சர், ஒரு பெரிய அமைச்சரை கூட ஆதி திராவிட நலத்துறை தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிதான் அப்போ அவ்வளவுதான் உங்களுக்கு தகுதின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு பின்னாலும் அவர்கள் பின்னாடி சாய்ந்து நிற்க வேண்டிய. இதை தான் நீங்க புரிஞ்சுக்குங்க. வெளியே வாங்க நம்ம சொல்றதுக்கு காரணம் இல்லை, நீங்க இதை நோக்கி நகருங்க நம்ம சொல்றதுக்கு காரணம், இன்னும் உங்களை அங்கதானே வைக்கிறாங்க. உண்மையிலே நீங்க அவ்வளவு அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு தான் தகுதியானவரா, அந்த அளவுக்கு அறிவாற்றல் மட்டும்தான் உள்ளவர்களா நீங்க அப்படின்ற கேள்வி நம்ம கேட்குறோம்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 14 பேர் கிட்டத்தட்ட மந்திரியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதற்கான வழி எங்கேருந்து வருது? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, அதுக்கான வழி எங்க? இப்போ இதையெல்லாம் உடைக்கணும்னா நீங்க ஓர்மைப்பட முயற்சி பண்ணணும்.
ஓர்மைப்படுவதற்கு பதிலாக அந்த காயங்களை ரணங்களை கிளறி ஏதோ ஒரு மூலையில நடந்த தவறு, அதனால ஒரு காயம் அது ஆறாம வடுவா நின்று போச்சு. இந்த வடுவா அதிகமாக்கிட்டு இருந்தது தானே. நீங்க வந்து நாங்க வந்து அதிகாரத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரே இனத்தை சேர்ந்த 14 பேர் மந்திரின்றீங்கல்ல, ஒரே குடும்பத்துல 2 பேர் மந்திரின்றீங்கல்ல. அப்ப இதெல்லாம் இருக்குது காரணம் உங்களுக்குள்ள பகையா இருந்தது தானே. நாங்க இருக்கோம் அது நமக்கு இப்போ இந்த நுட்பங்கள் வந்து இந்த இரு பெரும் தலைவர்கள் சமூக தலைவர்களுக்கு புரியலன்னு நீங்களும் நான் நினைக்க முடியாது. அரசியல 2 பேருமே, ராமதாஸ் அவர்களோ சரி ஐயா திருமாவளவன் அவர்களோ அரசியல் நுட்பமா அறிந்தவர்கள் தான். நீங்க அதுல அந்த நுவான்சஸ் தெரியாத ஆளு பிளாட்டா வந்தவங்க 2 பேரும் நல்ல அறிவு உள்ளவங்க, கூர்மதி உள்ளவங்க, எதையுமே படித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க, 2 டேலண்டான ஆளுங்க. 2 பேருக்குமே தெரியாது. அப்ப ஏன் அது பிடிச்சிட்டு தொங்கணும்? மாறா யாரோ ஒருத்தர் ஒரு படி இறங்கி வந்தால் இன்னொருத்தர் 2 படி இறங்கி வருவாங்கல்ல, அதை நோக்கி நகராத வரைக்கும் அப்படிதான் நகரும். அதை தான் நாம வருத்தப்படும். அதனால தான் எப்பயுமே வந்து நாம அவர்களை எந்த குறை வேணா சொல்லிட்டு போனோம். நம்மளுக்கு வந்து எவ்வளவு மோசமா கூட பேசிட்டோம். தனிப்பட்ட முறையில் சில சமயம் கோபம் வருது, வலிக்குது தான். இருந்தா கூட இந்த நலனை கருதி, இந்த பொது நலனை கருதி நாம என்ன திட்டினா கொஞ்சம் குறைஞ்சா போயிட போகுதுன்னு கேட்பாருங்க. என்ன போகணும்னா 2 கிலோ குறைஞ்சிட்டியானே, ஆனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறான்னு. நீங்க ஏன் என்ன சொல்றேன்னா, அந்த நாள் மனசு நம்ம வலிக்குதுன்னாலும் பொது காரியத்துக்குன்னு வந்துட்டோம், மக்கள் சேவைன்னு வந்துட்டோம். ஐயா பெரியார் சொல்ற மாதிரி தான், அவமானங்களை காரி துப்புனவங்க நீங்க பட்டுக்கணும் அப்படின்னா வரக்கூடாது. அப்ப அதை வந்து அண்ணன் சரியா உள்வாங்கி இருக்காருன்னு நான் பாக்குறேன். அதனால பேசினா கூட விடுறா, பேசி போட்டோம் விடுறா, அதனால நடா நான் மனதான விடுறா, இப்பவும் அப்படிதானே பேசுறாரு. அதை கூட இவர்கள் மதிக்கலைன்னும் போது சில சமயம் நமக்கு அயற்சி வருது. என்ன உங்களை சண்டை போடல, திட்டல, கோவிக்கல, மாறா அவங்க திட்டினப்ப கூட நம்ம எதிர்த்து திட்டல. இவ்வளவு இருந்த திட்ட ஆற்றல் உண்டா இல்லையா நீங்க கேட்காதீங்க. ஆனா இருக்குன்றது எல்லாம் நம்ம அவங்கள தவிர வேற யாருன்னா பேசிட்டுட்டோம், என்ன ஆகுதுன்னு பாருங்க. கொளுத்தி போடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய விட்டு கொடுத்துல செய்யறாங்கன்னா, அது தமிழர் நோக்கி அமையணுன்ற காரணத்துக்காக செய்யறாங்க. எங்களுக்கு நாங்க அந்த எண்ணம் வந்து இந்த தரப்புல இல்ல வரலையே, முகிழவே இல்லையே, பூக்கவே இல்லையே, முளைக்கவே இல்லையே. அதுதானே வருத்தமா இருக்கு. ஆனால் இன்னும் போட்டோம், எவ்வளவு வேணா போகட்டும். சில கோட்பாட்டு அளவில் நம்ம அவங்களை சில சமயம் விமர்சனம் செய்வதை தாண்டி பொதுவாக அவர்களை எப்பொழுதும் நம்ம வெறுக்கிறதோ கோவப்படுறதோ இல்லை. ஏன்னா அடிப்படையில் இதுதான் காரணம். அது தமிழர் நலன் நோக்கி நகரணுன்றதுக்காக. அடுத்தது முக்கியமாக அந்த கடைசியாக ஒரு கேள்வி வந்து, விஜய் மாநாடு வந்து தள்ளி போகுது, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. விஜய் மாநாட்டில் வந்து திருமாவளவன் அவர்கள் பங்கேற்று பேச போவதாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. மது ஒழிப்பை பற்றி அங்கேயும் ஒரு குரல் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேடையில் நின்று பேசலாம், அதுக்கான அழைப்பு வருவதாகவும் ஒரு செல்வதாகவும் ஒரு தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அந்த தகவல் எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு புரியல. அழைப்பு வராதுன்னு என் மனதுக்கு தோணுது. வந்தாலும் ஐயா திருமாவளவன் போகமாட்டேன்னு எனக்கு தோணும். எனக்கு நான் அவரோட நகர்வுகளே நான் பார்த்தது, நாம் தமிழர் நிலைப்பாடாக நான் சொல்லலை, என் மனதுக்கு அப்படி படுது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கட்சியில் சேரலான்னு இருந்தாங்க, ஆனால் கோட்பாடே சொல்லலை, அப்புறம் எப்படி சேருவாங்க? போய் சேர்ந்த பிறகு ஒரு பெரிய ஆளுமை, அவர் போய் சேர்றாரு, இதோட கோட்பாடுகள் மதம் சார்ந்து இருக்குன்னா அவர் வெளியே வர முடியுமா சேர்ந்த பிறகு? அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ ஐயா திருமாவளவன் அவர்களே போகிறாங்க, அது வந்து மதம் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்குதுன்னு ஏதோ ஒரு புள்ளியில் அதுக்கான ஒரு கருத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நிலை என்னவா இருக்கும்? அதனால வந்து அது தெரியல. வெளியில் வந்து ஒரு கோட்பாடை அறிவித்த பிறகு பெரிய ஆளுமைகள் போவார்கள், அதுக்கான வாய்ப்பு இருக்குது, போகலாம். பல கட்சிகளில் இடம் இல்லாதவர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறவர்கள் போகலாம், அதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் இது வந்து திமுக அரசு இப்படி தானே இடைஞ்சல் கொடுப்போம், எங்களுக்கு அப்படி தானே கொடுக்குறாங்க. எந்த இடத்துல வந்து நினைச்ச இடத்துல நாங்கள் கொடியேற்றி விட முடிகிறது? எத்தனை இடத்துல இருக்கிற கொடியே இடிச்சிட்டு போயிட்டாங்க வில்லிவாக்கம் பக்கத்தில். அது போய் காவல்துறையில் புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நாங்கள் அப்போ போராட்டம் பண்ணுறோங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களே கூப்பிட்டு கட்டி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்றாங்க. இருக்கிறதையே இடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எந்த சாதாரண ஒரு நகரத்தில் ஒரு தெருவில் இந்த சிக்கல் இருக்குன்னா, ஒரு பெரிய அரசியல் கட்சியாக முளைக்கும் பொழுது இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கையாளணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கையாண்டுருக்கலாம்னு தோணுது. இதை வந்து நம்ம இன்னொன்று என்ன சிக்கல் இருக்கோ அது அரசியல் வெளியில் பேசணும்ல. எங்களுக்கு ஆமாம் கொடுக்கலங்கன்னு பேசுவதன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஒரு எதிர்நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, எதிர்நிலைப்பாடு நீங்கள் அப்போ யாரையுமே குறை சொல்ல முடியாதுன்னா எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல. எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். ஆமாம், அதான் நடக்கும். ஆமாம், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்னா ஒரு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, ஆளுமையா வர முடியாது. ஒரு ஆன்மீகமா இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரு அன்பு உள்ளவனா இருக்கலாம்,
ஒரு தியாகியா இருக்கலாம், எல்லோருக்காக தன்னை எழுந்துட்டு போகலாம். அதுல அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு எலும்பு கூட மற்றவங்களுக்காக விட்டுருங்க. அந்த அரசியல் இல்லை. நீங்க ஆளுமை இருக்கணும். நீங்க ஒரு அரசியல்ல ஒரு தலைவரோ அல்லது ஒரு கட்சியோ ஒரு நபரோ வருவதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒன்று அங்கே சரியில்லை, அதை சரி பண்ணணும். சரி பண்ணணும்னா முதல் கருத்தாக என்ன பண்ணணும்? அது சரியில்லை. சரியில்லைன்னு வெறுமனே ஒத்த வார்த்தையில சொன்னார் போய் ஏன் சரியில்லை, எப்படிலாம் சரியில்லை. சரியில்லையே, நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? இதை பாருங்க, இப்படி நாங்கள் சரி பண்ணுவோம். அதுதானே ஒரு அரசியலா இருக்க முடியும். அப்போ அதை நோக்கி நகரணும்ல, அதை நோக்கி நகரலையோன்றது எனக்கு ஒரு பார்வை இருக்கு. நல்லது. உங்களுடைய இந்த பணிகளுக்கு மத்தியில் நீதிமன்றத்திலிருந்து வந்து இந்த நேர்காணல் கொடுத்தமைக்காக நன்றி, வணக்கம். நன்றி.